இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்களே. என்ன வெயில்டா. கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. ஏய் மாப்ள, ஏய் துபாய் வேட்டி துபாய் கண்ணாடி பளபளங்கு. அம்மா இவ்வளவு நாளா போடாம இருந்தியே. அவன் ஊருக்கு போயிட்டான்னு தோரணையா எடுத்து போட்டுருக்க. ஏய் அப்படி கத்துற? வெள்ள பசியா பழனி மலைக்கு போன காதுல விழுக போகுது. இங்க பேசுறதா பழனிமலை கேட்க போகுது. அவன் காதுல கேக்குமியா கேக்கும். அம்மா உனக்கு பெண்ண அவன. இப்ப நீ எங்க புறப்பட்டீங்க? ஏடா சொட்ட பயல. நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா. ஏடா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணிட்ட இருந்தா மூஞ்சி ஊத்து விடு. இன்னும் மாப்ள மாப்ளன்னு உரிமையில பேசினா ரொம்ப கோவிக்க. நான் போறேன். சர்ரா மாமே, இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுகுக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. போய்யா என்னையா பாக்குற போயாக்கிட்டு. என்ன நீ போ. சும்மா காசு இல்லப்பா. காசு 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 இல்லைங்கிற யாத்துட்டு அடியா காசு சொல்றேன். என்ன பாய என் காணிக்கையே நான் செலுத்திட்டேன். வா என்ன வெயில் இப்படி எரிக்குது. முத்து, இந்த துபாயில வெயில் சாஸ்திங்கிறாங்களே. என்னடா துபாயில இருந்து வந்திருக்கே, உனக்கு தெரியாதா? ஆமாமா, துபாயில வெயில் ரொம்ப ஜாஸ்தி தான். நானே போகும்போது செக்க செவரும் தான் போனேன். அந்த வெயில தான் இப்படி கருத்து போயிட்டேன். ஐயோ என்னம்மா? இல்ல என் புள்ள போகும்போதே உன் கலர்ல தான் போனா, திரும்பி வரும்போது என்ன கலர்ல வருவானோ. வெறும் காட்டை உழுது போட்டு என்ன பண்ண? மழை தண்ணி பெய்ஞ்சா தானே விளையும். என்னைக்கு மழை பெஞ்சு இந்த நிலம் விளைஞ்சு, கடவுளே நல்ல வழிய காட்டப்பா. இப்ப என்ன தொண பேசிக்கிட்டே வருவ, வாயை முடிக்கிட்டு கம்முன்னு வர. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. வணக்கம் சார். நம்ம ஹீரோ சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு, நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போறோம். நம்ம வழி விட்டோம்னா அவர் வேகமா போயிடுவாரு. நீங்க போங்க சார். விபூதி நல்லா இருக்கு. சுட்ட விபூதியா சுடாத விபூதியா? சித்தனாத விபூதிங்க. நம்ம சைக்கிள் கடை தம்பி இல்ல? ஆமாமா, அதான் கேப்ல காத்தடிக்கிறாரு. எல்லாம் சரியா இருக்கு. எது போலாமா? என்ன தெய்வானே வேண்டுதலா? ஆமாப்பா வேண்டுதல் தான் பழனிக்கு. இந்த வயசான காலத்திலயும் பால் வியாபாரம் தான். 4 பசுமாட்டை வச்சுக்கிட்டு அல்ல அடிக்கிட்டு திரிகிறாரு. இந்த மண்ணுல கோரைய வளர்த்து என்னங்க பண்றது? ஏன் மாடு வளர்க்கலாம்ல? பால் பண்ண வச்சா மாட்டுக்கு கோர உதவும் இல்ல. இந்த பூமியில மனுஷனை தவிர மத்த எல்லாமே மனுஷனுக்கு உதவுது. படிச்சவன்லாம் மாடு மேய்ங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு தொழில் தானப்பா. இதெல்லாம் எடுத்தேன் கவுத்தங்கிற வியாபாரம் கிடையாது. லோன் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. சொசைட்டில அவங்க மெம்பர் ஆகணும். அப்பதான் லோன் தர முடியும். சார் நீங்க மனசு வச்சா முடியும் சார். எங்க வீடு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். ஊருக்கு போன சேகர் கூட பணமே அனுப்புறது இல்ல சார். நீங்க சொல்ற சேகர் வீடு ஏற்கனவே அடமானத்துல இருக்கு. தோட்டம் தரவுன்னு எதுவும் கிடையாது. எதை நம்பி லோன் தர சொல்றீங்க? நான் வேணா யாராவது கேரண்டி கையெழுத்து போட சொல்றேன் சார். அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. கேரண்டி தரவங்களுக்கு சொத்து பத்து நிறைய இருக்கணும். பணத்துக்கு நான் பொறுப்புன்னு கையெழுத்து போடணும். உங்களுக்கு யாராவது கையெழுத்து போடுவாங்கன்னா கூட்டிட்டு வாங்க. போலாமா? 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.
கையெழுத்த வேணா நாளைக்கு நான் வீட்டுல போட்டு கொடுத்து விடவா? ஏங்க சார்? இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல இல்லப்பா, நாளைக்கு போட்டு தர்றேங்கிற கையெழுத்த. சார் இப்ப நீங்க வரலனா சார் ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். உங்க வசதி எப்படி சார்? இல்லப்பா, எத்தனை கையெழுத்து இப்பயே போட்டுறேன், வா போலாம். சார் சார் அந்த மாலை சார் வேணாம். மோளம் சார் வேணாங்கறல, ஒரே ஒரு மோளம் சார். வா போலாம். பெருமாளே அண்ணே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கேங்க. வணக்கம்ப்பா. இந்த குடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கையில் கிடைச்சு, சரி. சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமேனு அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. பிச்சு பிடி இந்த பக்கம் வந்து. இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டு இருக்கு. இந்தாங்க. அங்க ஒண்ணு போட்டாச்சு போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்கப்பா கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க தேங்க்ஸ்ங்க. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. இங்க எதுக்குப்பா கூட பிடிக்கிறேன்? மறக்குப்பா. கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கெல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்கம், சாதாரண தங்கம் இல்லங்க. 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தங்க. விளக்கன மாதிரி கேட்டுக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் என்ன பஞ்சாமிர்தம் கொடுத்தாச்சா? பஞ்சாமிர்தம். இந்த பழம் கல்கண்டு பழனி முருகனை கொஞ்சம் சுரண்டி போட்டு செய்வாங்களா? அது என்ன லவ்வா? நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையா? உங்க அண்ணன் உங்களுக்காக கஷ்டப்படலாம் மறந்து போச்சு. உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக தான் சேகரன் அமைச்சிருக்காரு. இப்படி பஞ்சாமிர்தம் கொடுக்கறதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுல போகல. காலங்காத்தால இவ்வளவு பாத்திரத்தை கொண்டு போட்டு விலைக்கு வைன்றாங்க. கல்யாண வீடு மாதிரி. ஏன் எதுக்குன்னு கேட்டா வந்து சொல்றேன் நான். பெரிய கரண்டி எத்தனை இருக்கு பாரு. பெரிய கரண்டி. கருப்பு கருப்பா போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஒண்ணுமே தோணல குமுதா. குமுதாவா? சரி, டவுனுக்கு தானே போறீங்க? ஆமா. வல்லாரை கீரை கிடைச்சா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? மறதிக்கு நல்லது. ஓ. மரமண்டையும் கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஓ அப்படியா? கருப்பு பொட்டு, கருப்பு தாவணி, கருப்பு பாசி, கருப்பு ரிப்பன், இதெல்லாம் ஏன் தெரியுமா? கருப்பா இருக்கிற உன்னை பிடிச்சதுனால. தப்பு. என்னங்க சாப்பிட்டு போலாம்ல? பரவாயில்லைங்க, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரதுக்குள்ள எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டு சொல்லுங்க. அமுதாவுக்கு கருப்பு பிடிக்கும், கழுவாம விட்டுற போகுது. அண்ணி, அங்க பாருங்க. யார் இவங்க? என்ன பாக்குறீங்க? புதுசா இருக்காங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இங்க ஒரு புதுமை புரட்சியே நடக்க போகுது. புரியல? இனிமே ஏரோட்டுறவங்களுக்கு எல்லாம் இறால் வறுவலோட பேக்கிங்ல பிரியாணி. தூக்கு சட்டிக்கு குட் பை. நாத்து நடுவுக்கு போற பொம்பளைங்க எல்லாம் அடுப்பத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அயரமீன் குழம்போட அருமையான சாப்பாடு. அடுப்புக்கு குட் பை. வயக்காட்டுல வேலை பாக்குறவங்க என்னைக்கா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுருக்காங்களா? இல்லையே. எப்ப பார்த்தாலும் கஞ்சி காஞ்ச மிளகான்னு. இனிமே அவங்களுக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சாப்பாடு. கஞ்சி கலையத்துக்கு குட் பை. இந்தியாவுல விவசாயிங்க எப்பயாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போயிருப்பாங்களா? இனிமே நம்ம ஊர்ல போவாங்க. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறதை விட நாமளே முதலாளியான முடிவு பண்ணிட்டோம். சமையல் வேலையா?
ஹோட்டலா வைக்க போறீங்க? அது 6 மாசத்துக்கு அப்புறம். முதல்ல மொபைல் ஃபுட், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கு அப்புறம் தான் ரெஸ்டாரண்ட். கேக்கும் போதே வாயில எச்ச ஊர்ல செய்யற தொழில் என்னங்க கேவலம்? யாரும் நம்மள காப்பாத்த போறதில்ல. நாம உழைச்சாதான் நமக்கு சோறு. இல்ல, நாம சமைச்சாதான் நமக்கு சோறு. யாரா எடுவிடுவே? சிரிக்காதீங்க, சிந்திங்க. ஆமா, இவங்க 3 பேரும் யாரு? இவங்க எல்லாம் என் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்ஸா? நான் நீங்க நினைக்கிற மாதிரி டியூஷன் மாஸ்டர் இல்லைங்கோ. டீ மாஸ்டர், டிஃபன் மாஸ்டர், சமையல் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர். சமையல்காரன்னா கேவலமா நினைப்பீங்க தான் இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்தேன். சேர் கொடுத்த அட்வைஸ் தான் உழைக்கிற எதுவுமே கேவலம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஹோட்டல் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன? முத்து மொபைல் ஃபோன். என்கிட்ட 180 ரூபாய் வந்திருக்கு. நான் இன்னும் என்னல. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். இந்தாங்க காசு. சாப்பாடு அருமையா ரொம்ப நன்றிங்க. உங்க ஆதரவு எப்பவும் தேவை. கண்டிப்பா. ஓகே. உங்களுக்கு எல்லாம் யார் யார் மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பாங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். சேது, அஜித், விஜய், சூர்யா, மாதவன். நீ போய் தொடு. கண்ணை மூடிக்கிட்டு. உனக்கு அஜித் மாதிரியா? ஆசைதான். நீ போய் தொடு. கருத்து மாவுக்கு கண்டிப்பா சூர்யா தாண்டி. உனக்கு விஜய் மாதிரியா? ஏன் எனக்கு என்ன விஜய் கம்மிதான். நானா? என்னடி எனக்கு பிடிச்ச ஆளு. கண்ணு ரெண்டும் கருன்னு நவ்வப்பழம் மாதிரி இருக்கும். சிரிச்சா சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். ஏண்டி யாரு மாதிரி சிவப்பு? சிகப்பில்ல, தொட்டா ஒட்டிக்கிற கண்மை மாதிரி கருகருன்னு கருப்பா அழகா இருப்பாரு. ஏன் கருப்பு தான் அழகு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.